وبالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. நாங்கள் மகாசிது ஷரியா பாடப்பகுதிக்குள்ளால இரண்டாவது பகுதிக்கு வரோம். இன்றைக்கு கதியத்து தாலீல் என்று சொல்கின்ற பகுதி. இந்த தாலீல் என்று சொல்கிற இந்த பரப்பை நாங்கள் படிக்கிறதனுடைய அந்த அவசியப்பாடு ரெண்டு பின்புலங்களில் நின்று வருகிறது. அதாவது மகாசிதன் சொல்கிற அந்த தலைப்பை நாங்கள் படிக்கிற நேரத்தில் தாலீல் என்று சொல்கிற அந்த கருத்தை பொறுத்தவரையில் அந்த விஷயத்தையும் படிக்கணும் அல்லது அதற்குரிய முக்கியத்துவம் என்ன என்று சொல்கிற அந்த விஷயம். அதை பொறுத்தவரையில் பொதுவாக ரெண்டு கோணங்களில் நின்று அந்த கருத்து விளங்கப்படுத்தப்படுகிறது. ஒன்று அஹ்மத் ரைசூனி போன்ற பலரும் சொல்வது போல மகாசித் என்று சொல்கிற ஒரு ஒரு சிந்தனை பேசப்படணுமாக இருந்தால் அது எழுகின்ற முக்கியமான ஒரு அடிப்படை அல் அசாஸ் எது என்று சொன்னால் இந்த தாலீல் என்று சொல்கிற விஷயம். நாங்கள் பொதுவாக சொன்னால் மகாசித் என்று சொல்கின்ற விஷயம் ஒரு குறிப்பிட்ட நஸ்ஸிலிருந்து அல்லது ஒரு குறிப்பிட்ட ஹுக்கும்ட நோக்கம் என்ன என்று சொல்கிறத பற்றி நாங்கள் பேசுகின்ற கருத்து தான் இந்த மகாசித் என்று சொல்கிறதுனூடாக நாங்கள் நாடுவோம். ஒரு விஷயத்தில் இந்த கரத் என்ன, நோக்கம் என்ன என்று சொல்கிறத தேடுகின்ற நேரத்தில் அந்த குறிப்பிட்ட சட்டம் ஏன், எதற்காக, எந்த பின்புலத்திலிருந்து வந்தது, எந்த அடிப்படையிலிருந்து வந்தது என்று சொல்கின்ற அந்த காரணங்கள் கண்டிப்பாக அங்கே தேடப்படும். அப்படி தேடப்படுகின்ற நேரத்தில் தான் இதனுடைய நோக்கம் இது என்று சொல்கின்ற ஒரு தீர்மானத்துக்கு நாங்கள் வர முடியுமாக இருக்கிறோம். அப்போ எனவே ஒரு குறிப்பிட்ட விஷயத்தினுடைய நோக்கத்தை நாங்கள் அடையாளம் காணுதல் என்று சொல்றது அந்த குறிப்பிட்ட அந்த செயற்பாடுனுடைய பின்புலம் என்ன காரணத்தினால் அது உருவாகி இருக்கிறது, எதுவெல்லாம் தூண்டுதல் காரணியாக இருந்திருக்கிறது என்று சொல்ற விஷயங்கள் அடையாளம் காணுகின்ற பொழுதுதான் அங்க நோக்கம் என்று சொல்கின்ற ஒரு விஷயம் தெளிவாக அடையாளம் காணப்பட முடியும் என்று சொல்லி நாங்கள் சொல்வோம். அப்ப அந்த வகையில அதாவது தாலீல் என்று சொல்கின்ற விஷயம், அதாவது மகாசிதை பொறுத்தவரையில அது முக்கியத்துவம் பெறுகின்ற முதலாவது இடம் இது என்று சொல்லி நாங்கள் சொல்வோம். இந்த 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 விடயத்தை மையப்படுத்தி தான் இமாம்களுக்கு மத்தியில் அந்த இப்படி கருத்து வேறுபாடு தோன்றியதை நாங்கள் பார்க்கலாம். அதாவது இப்போ மகாசித் என்று சொல்கின்ற சிந்தனையை மறுக்கின்றவர்களை நாங்கள் போய் பார்த்தால் அவங்க அடிப்படையில் எதனை மறுக்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த தாலீல் என்று சொல்கிற விஷயத்தை தான் மறுக்கிறார்கள். அதாவது நாங்கள் ஹுக்கும் என்று சொல்றது நேரடியாக நஸ்தான் ஹுக்கும் அல்லது நஸ்ஸில் அல்லாஹு தாலா என்ன சொல்லியிருக்கின்றான் என்று சொல்றது தான் ஹுக்கும். அப்போ அந்த வகையில் அந்த நஸ்ஸிலிருந்து சொல்லப்படுகின்ற அந்த சட்டம் நேரடியாக நாங்கள் என்ன விளங்கிக் கொள்கிறோமோ அந்த கருத்தை நாங்கள் எடுத்து பின்பற்ற வேண்டும் என்று சொல்றது தான் எங்களிடத்தில் எதிர்பார்க்கப்படுகின்ற விஷயம். அப்படி இல்லாமல் அதை தாண்டி அந்த குறிப்பிட்ட அந்த ஹுக்கும் சொல்லப்படுறதற்கான காரணம் என்ன பின்புலம் போன்ற இந்த விஷயங்கள் தேடப்படுவதற்கு அவசியமற்றவை. அப்படி நாங்கள் தேடுதல் என்று சொல்றது அல்லாஹு தாலாவினுடைய இராதாவுல நாங்கள் கை வைக்கின்ற ஒரு விஷயம், அல்லாஹு தாலாவினுடைய நாட்டத்தில் நாங்கள் கை வைக்கின்ற ஒரு விஷயம். அல்லாஹு தாலா மனிதர்களுடைய தேவை என்ன, மனிதன் நலன் என்ன, மனிதனுக்கு எது நடக்கணும் என்றதை பற்றி அல்லாஹு தாலா எல்லா அறிவும் கொண்டவன். அப்ப எனவே அவன் ஒரு சட்டத்தை சொல்றான் என்று சொன்னால் கண்டிப்பாக அது மனிதனுக்கு பொருத்தமானது. எனவே நாங்க போய் அதோட காரணம் என்ன, தேவை என்ன, நோக்கம் என்ன, பின்புலம் என்ன என்றதெல்லாம் வச்சு அந்த காரணத்தை தேடி அதை கண்டுபிடிச்சு அதற்கேற்ப நாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் செய்கின்ற வேலை நாங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கின்ற அந்த இந்த தர்க்கம் அங்க வந்ததை காணலாம். அப்ப இந்த கருத்தை மையப்படுத்தி இந்த தாலீல் என்று சொல்கின்ற விஷயம் கூடாது
எனவே அந்த நேரடியான நஸ்ஸிலிருந்து அந்த ஹுக்கும் சொல்லுகின்ற அந்த எல்லையோடு நாங்கள் நிற்கணும் என்று சொல்கின்ற அந்த பார்வையை முன்வைத்தார்கள். அப்படி சொல்கின்ற நேரத்தில், அந்த கருத்து முன்வைக்கப்படுகின்ற நேரத்தில் அங்கே வருகின்ற முக்கியமான விஷயம் என்னென்றால், அப்போ அந்த காரணம் பின்புலம் தேடப்படுவதில்லை என்று சொல்கின்ற நேரத்தில் இந்த மக்காசித் என்று சொல்கின்ற ஒரு கோட்பாடு, ஒரு சிந்தனையை தோன்றுவதற்கான அங்கே வாய்ப்புண்டு ஏற்பட மாட்டார். அப்போ நாங்கள் சொல்கிறோம் என்னென்றால், இந்த மக்காசித் என்று சொல்கிற விஷயத்தை படிக்க போகின்ற நேரத்தில் எங்களுக்கு இந்த தலீல் என்று சொல்கின்ற விஷயம் அது என்ன, அது ஏன் தேவை என்று சொல்கின்ற விஷயத்தை நாங்கள் தெரிந்து கொள்வது மிச்ச முக்கியமானது. மக்காசித் என்ற கருத்தை நாங்கள் அந்த 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 சிந்தனையை படிக்கிறது. அது முதலாவது, மக்காசிதோடு இது சம்பந்தப்படுகின்ற முதலாவது இடம். ரெண்டாவது இடம் நாங்கள் சொல்லுவோம் என்னென்றால், அதை நாங்கள் சொல்லுவோம் மின் துருக்கில் கஷ் அனில் மக்காசித். அதாவது அத்தலீல் என்று சொல்றது எது மக்காசித், எது மக்சத், ஒரு குறித்த விஷயத்தினுடைய அல்லது ஷரியா பேசுகின்ற மக்சதுகள் என்ன என்றதை நாங்க கண்டுபிடிப்பதற்கான வழிகள்ல ஒன்று. இமாம் ஷாத்திபி சொல்ற மாதிரி குறித்த ஒரு விஷயத்தை மக்சத் என்று சொல்லி எப்படி தீர்மானிக்கும். அவர் ஒரு 4-5 வழிகளை பத்தி பேசுவார் இமாம் ஷாத்திபி. ஆரம்பத்துல முதலாவது அந்த துருக்குல் கஷ்ப பேசியவர் இமாம் ஷாத்திபி தான். அப்ப அதுல ஒரு ரெண்டாவது விஷயமாக அவர் சொல்லுவார் என்னென்றா, பொதுவாக அஹ்காம்கள் எடுத்து பார்த்தால், அதாவது எங்களோட இஸ்திக்ராவின் அடிப்படையில் அதை நாங்கள் பொதுவான அந்த பகுப்பாய்வுக்கு உட்பட்டு பொதுவாக அஹ்காம்கள் எடுத்து பார்க்குற நேரத்தில் நாங்கள் ஒரு 100 சட்டங்களை பார்க்குறோம்னு வச்சுக்கொள்ளும். உதாரணத்துக்கு 100 சட்டங்களை பார்க்குறோம். இந்த 100 சட்டங்களுக்குமான இல்லத் என்ன, காரணம் என்ன என்று சொல்றதை நாங்கள் தேடி பார்க்குறோம். என்ன காரணத்தினால் இந்த சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்குற நேரத்தில் இதுல உதாரணத்துக்கு நாங்கள் வச்சுக்கொள்வோம், ஒரு 80 சட்டங்களுக்குரிய காரணம் ஒரே காரணம் தான், அல்லது அந்த சட்டத்துக்கு பின்னால் இருக்கின்ற நியாயம் என்ன, ஏன் அப்படியான ஒரு சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்கின்ற நேரத்தில் அந்த சட்டத்துக்கு பின்னால் இருக்கிற நியாயம் ஒரே நியாயம் தான். அப்ப அங்க நாங்க விளங்கிக் கொள்றோம் என்னன்னு சொன்னால், இப்படி ஒரு காரணம் இருக்கின்ற நேரத்துல அல்லாஹு தஆலா அந்த காரணத்தை மையப்படுத்தி ஒரு சட்டம் சொல்லி இருக்கின்றார். அந்த சட்டம் சொல்லி, ஏனென்றால் இந்த காரணம் தான் நிலையானது, அதுதான் உலகத்துல நடைபெற வேண்டியது. அந்த காரணத்தை கொண்டு வருவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா பல்வேறு விஷயங்களை சட்டம் சொல்லியிருப்பான். அந்த காரணத்தை கொண்டு வருவதற்காக இபாதத்தில் ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கு, அந்த காரணத்தை கொண்டு வருவதற்காக குடும்ப வாழ்க்கையில் ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கு, அதே காரணத்தை மையப்படுத்தி வியாபாரத்தில் ஒரு சட்டம் வந்திருக்கு, அதே காரணத்தை மையப்படுத்தி வேறொரு விஷயத்துல ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கு. அப்ப இந்த எல்லா சட்டங்களையும் பார்க்கிற நேரத்தில் எல்லா இடத்திலையும் இப்படி ஒரு விஷயம் மையப்படுத்தப்பட்டு இருக்கிறது என்று சொன்னா, அப்ப அந்த விஷயத்தை நாங்க அடையாளம் காணுவோம் என்றால் இது மக்சத் மின் மகாசிதி ஷரியா, ஷரியாவினுடைய ஒரு 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 நோக்கங்கள்ல ஒன்று என்று சொல்லி நாங்கள் அடையாளப்படுத்தும். உதாரணமா நாங்கள் சொல்லுவோம் என்றால் தஃபுல், அநியாயத்தை தடுத்தல் என்று சொல்கின்ற விஷயம். நாங்கள் நிறைய சட்டங்களை போய் பார்க்குற நேரத்தில், அதாவது குடும்ப சட்டங்களை போய் பார்க்கறது, திருமணத்தோடு சம்பந்தப்பட்ட சட்டம், தலாக்கோடு சம்பந்தப்பட்ட சட்டங்கள், அதே நேரத்தில் வியாபாரத்தோடு சம்பந்தப்பட்ட சட்டங்கள், இப்படி பல சட்டங்களை நாங்கள் பார்க்குற நேரத்தில் அந்த சட்டத்துக்கு பின்னால் இருக்கின்ற இல்லத் என்ன, காரணம் என்ன, ஏன் வியாபாரத்தில் ஏமாற்று தடை செய்யப்பட்டிருக்கிறது, அதே மாதிரி திருமணம் என்று சொல்லி வருகின்ற நேரத்தில் ஏன் சாட்சிகள் ஷர்ட்டாக்கப்பட்டிருக்கின்றன, அதே மாதிரி தலாக்கின் போது அதில் கட் அண்ட் ரைட்டாக தெளிவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்ன விஷயங்களை பார்க்குற நேரத்தில், உதாரணமாக ஒருத்தர் தலாக் சொல்லி இத்தா கால பகுதியில் அந்த மனைவி இத்தால் இருக்கிற என்று சொல்கிறதாக இருந்தால் அந்த மனைவியை அவர் மீட்டிக்கொள்ளணும் என்று சொல்லி மனசார அவர் விரும்புகிறாருன்னு சொன்னால் தாராளமாக மீட்டிக்கொள்ளலாம். அப்படி அந்த எண்ணம் எதுவுமே அவருக்கு இல்லைண்டா அவருடைய இத்தா காலம் முடிஞ்சு அந்த பெண்ணை போக விட்டுற வேண்டும் என்று சொல்லி குர்ஆன் சொல்லும். அப்ப இப்படி ஒரு சட்டம் ஏன் சொல்லப்பட்டது, இந்த சட்டத்தை இப்படி ஒரு விஷயத்தை சொல்றதற்கான நியாயம் என்ன என்று சொல்கின்ற நேரத்தில் இப்படி பல விஷயங்களை நாங்க பார்க்கிற நேரத்துல அந்த எல்லா சட்டங்களுக்கு பின்னாலேயும் இருக்கின்ற நியாயம் என்ன, காரணம் என்ன, தஃஉல். அப்ப அநியாயம் தடுக்கப்பட வேண்டும், யாருக்கும் அநியாயம் இழைக்கப்படக்கூடாது என்று சொல்கின்ற விஷயம். அப்ப இமாம் ஷாத்திபி சொல்லுவார் என்றால், அப்ப இப்படியான விஷயங்கள் இப்படி பல சட்டங்கள்ல ஒரே நியாயத்துக்காக வேண்டி அந்த சட்டங்கள் இயற்றப்பட்டு இருக்கின்றன.
என்று சொன்னால் அப்ப நாங்க அடையாளம் காண முடியும் இந்த விஷயம் தஃபுல் என்று சொல்றது அது ஒரு மக்சத் என்று சொல்றது. அப்ப இது ஒரு தலீல் என்று சொல்கின்ற விஷயத்துக்கும் மகாசித் என்று சொல்கின்ற அந்த பகுதிக்கும் இடையில் உள்ள அந்த பிரதானமான சம்பந்தம். இப்ப நாங்க முதலாவது சொல்லுவோம் என்று சொன்னால் தலீல் என்று சொல்கின்ற ஒரு விஷயத்தை நாங்க மகாசித் என்ற பாடத்துல முக்கியமாக ஏன் படிக்கணும், ஏன் அந்த விஷயத்தை நாங்க படிக்கணும், அதுக்குள்ள சம்பந்தம் என்ன என்று சொல்லி பார்த்தால் முதலாவது அது அந்த மகாசித் என்று சொல்கின்ற அந்த கருத்து எழுவதற்கான மிக பிரதானமான அடிப்படை அதுதான். அப்ப ஒரு குறிப்பிட்ட சட்டத்துக்கு காரணம் ஒன்று தேடப்படாத போது நோக்கத்தை அடையாளம் காண்பது எங்களால முடியாது. அப்ப அந்த காரணத்தை தேடுதல் என்று சொல்கின்ற ஒரு செயற்பாடு கண்டிப்பாக நடைபெற வேண்டும். காரணத்தை தேடுதல் என்ற செயற்பாடு அது மறுக்கப்படுமாக இருந்தால் சட்டமாக இருக்கலாம், நஸ்ஸாக இருக்கலாம், இந்த விஷயத்திலே காரணம் என்ன, அந்த பின்புலம் என்ன என்று சொல்கின்ற விஷயம் தேடப்படாத போது ஒரு நாளும் மக்காசித நாங்க இனங்காணுதல் என்று சொல்ற சாத்தியம். அப்ப மக்காசித் என்று சொல்ற ஒரு கோட்பாட்டு உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருந்தா காரணம் காணுதல் என்று சொல்ற ஒரு செயற்பாடு நடைபெற வேண்டும் என்று சொல்லுவோம். அப்ப இது அந்த வகையில தான் இதை சொல்ற, இது அல் அசாஸ் அடிப்படை, மக்காசித் எழுவதற்கான அடிப்படை என்று சொல்றோம். அப்ப அது முதலாவது சம்பந்தம். இரண்டாவது சம்பந்தம், மக்காசித் என்ற ஒரு விஷயத்தை நாங்க கண்டுகொள்வதற்கான பல வழிகள் இருக்கு. எதை நாங்க மக்சத் என்று தீர்மானிக்கிறதுக்கான வழிமுறை என்ன? அந்த வழிமுறைகள்ல ஒன்று காரணங்களை வைத்து தீர்மானித்தல் என்று சொல்றது. ஒரு காரணத்தை வச்சு தீர்மானிக்கிறது இல்லை, அதாவது மொத்த காரணம் ஒன்று அடையாளம் காணப்படுதல் என்று சொல்றது. ஒரு மொத்த காரணம் அடையாளம் காணப்படும் என்று சொல்லி இருந்தா அந்த மொத்த காரணம் கண்டிப்பாக ஒரு மக்சதாக இருக்கும் என்று சொல்றது. இந்த ரெண்டு வகையிலையும் இந்த தலீல் என்று சொல்ற விஷயம் மக்காசித் என்று சொல்ற அந்த கோட்பாட்டோடு சம்பந்தப்படுகிறது என்று நாங்க சொல்றோம். அப்ப இது முதலாவது நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய கருத்து இந்த தலீல் என்று சொல்ற இந்த பாடப்பரப்புக்குள்ளாக.